ராஜே ராஜே ராஜே, இது வேற பத்தவே மாட்டேங்குது. மணி 7 ஆகுது, இன்னும் 2 எழுந்துக்கல. பார் இலக்கியா, இலக்கியா. என்னம்மா? டே அண்ணா ஏந்தடா, அம்மா பால் வாங்கிட்டு சொல்லுது. ஏய், எப்பவுமே நான் தானே போறேன், நீ போயிட்டு வா. அவன் தூங்கிட்டு தானே இருக்கான், அவனை அனுப்பு, நான் படிச்சிட்டு இருக்கேன். அனுப்பு. ஒரு வேலை செய்யாத இலக்கியா. லட்சுமி, அவன் மறுபடியும் தூங்கிட்டான் பாரு, வந்து எழுப்ப அவனை. எழுந்துடுறா, போய் பால் வாங்கினோடா. எழுந்துரு. போறேன். உன் இஷ்டத்துக்கு எடுக்காத, சில்லறை மட்டும் எடுத்துன்னு போ, சரியா? நடிடா அடி வாடு மூடி வச்சுக்கோங்க. அடி வந்து நின்னாக்கா அந்த 2 துண்டாக்கா தம்பிக்குள்ள கண்ணா மூச்சு, இது சின்ன பின்னமான பட்டாக்கத்தி வசமா வந்து மாட்டுச்சு. வெளியோரம் போற ஓன வேட்டிக்குள்ள வந்து வின வாச்சாக்குள்ள வட குழந்த புள்ள இனிமாவாக்கு நீ தாண்டா பாவத்தல்ல. இதுதான் நம்மளோட வேற ஒரு மொட்டை மாடி. என்னோட லைஃப் மெமரிஸில் முக்கியமான பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராலாம் கிடையாது. நம்ம இங்கே உட்காந்தாலே சிசிடிவி கேமரா தான். ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா மாஞ்சா கட்டி எடுத்து மாஞ்சா காசுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே நூலில் மாஞ்சா போட்டு காசு அடிக்கிறதுக்கு மேலே எங்கள் ஹவுசிங் போர்டில் எங்களோட கேங் வந்து ஒரு 25-30 பேர் இருப்போம். இதே ரோட்டில் கிரிக்கெட்டை முடிச்சுட்டு என்ன பண்ணோம், எல்லாருமே நந்து போயிருக்காங்க. நான் திடீர்னு ஒரு வேன் ஒன்று வந்தது, பின்னாடி அந்த ஏணி மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வேன். என்ன பண்ணிட்டேன், வேனில் ஏறிட்டேன். வேன் பாட்டு ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சு. இறங்கவே முடியல, பசங்களாம் கத்துறாங்க, டே இறங்கடா. ஃபாஸ்ட்டாக போகிற வேனில் அப்படியே இறங்கணும் பாருங்களேன். இந்த நம்பர் இந்த சம்பவம் அங்கே இந்த ரோட்டில் தான் ஆச்சு. ஒரு 2 வாட்டர் கேன், பெரிய வாட்டர் கேனில் ஃபுல்லாக கோலியாக சேர்த்து வச்சுருப்போம். கோலி ஆடி ஜெயிக்கிறவங்க அந்த கோலி எல்லாமே அவங்களுக்கு சொந்தம். அந்த மாதிரி புது பொம்பரமாக வாங்கி எவன் பொம்பரம் வந்து தோக்குதோ பொம்பரத்தை போட்டு உடைக்கிறது. ஸோ அது ஒரு தனி ஃபீலு. அந்த கடை வாசலில் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு அந்த சோடா முடி புதஞ்சி கிடக்கும் மண்ணில். குச்சி எடுத்துக்கின்னு அந்த சோடா முடியை போய் தோண்டுவோம். அந்த சோடா முடியை போட்டு குத்துவோம். குத்தி அந்த சோடா முடி பார்த்தோன்னா சப்பையாயிடும். சப்பையாகி அந்த சோடா முடியில் ஒரு விளையாட்டு. கண்ணு காரி திமிரிக்கிட்டு போகும்போது அமரகிட்ட சொன்ன கால கொண்டாட்டம் தான். கால் பந்து குத்து சண்டை கேரமோடு கபடி எல்லாம் எங்களோட வீர சொல்லும் விளையாட்டு தான். ஸோ இதெல்லாம் மறக்கவே முடியாது. 26 வருஷம் இந்த ஹவுசிங் போர்டில் நான் இருந்தது. ஸோ நிறைய வசதி இல்லைனாலும் அவ்வளோ சந்தோஷம் இந்த இடத்துல இருக்குது. சஷ்டியை நோ
டேய் பிரசன்னா, டேய் எழுந்துரு, எழுந்துடுறா. பிரசன்னா, ஜப்டோகரா வந்துட்டா. ஏய் எழுந்துடா, என்ன கிளப் ஹவுஸ் போறேன்னு கிளம்ப சொல்லிட்டு நீங்க தூங்கிட்டு இருக்க. ரித்விக், வாங்க கிளம்பலாம். அம்மா எழுப்புங்க. இன்னும் எழுந்துக்கலையாடா நீ? செங்கதிர்வேலோன் பாதமிரண்டில் பன்மணிச்சதங்கே கீதம் மைய நடனம் செய்யும் மயில் வாகனனார் கையில் வேலா எப்படிதான் இந்த பசங்க இதெல்லாம் கட்டுறாங்களோ. வந்து என்னடா ராஜு, எங்களை கிளம்ப சொல்லிட்டு இவ்வளோ லேட்டாக வர நீ? வரமா சீக்கிரம் வாடா. மயிலோன் வருக. இந்திரன் முதலா என் திசை போற்ற மந்திர என்னடா டி? வடிவேல் வருக ஏன் ஒரு மாதிரி இருக்க? வாசவன் வருகா வருக இல்லை அந்த வீடு ஞாபகம் வந்துடுச்சு. வருமகள் ஹவுசிங் போர்டில் அப்பா அம்மா நான் தங்கச்சி அவங்க கூட இருக்கிற மாதிரி கனவு. இதே வேலையா போச்சு உனக்கு. போ சீக்கிரம் எழுந்து கிளம்பி டீயை குடிச்சிட்டு. பாப்பா நான் இருக்கேன்பா, மதராவும் இருப்பேன்பா, எப்பவுமே நான் தான்ப்பா, உன் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுப்பா, உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுப்பா. அட்வைஸ் பண்ணி கழுத்த அறுக்கும் அப்பங்கார நான் நல்லடா, அட்ஜஸ்ட் பண்ணி கம்பெனி கொடுக்கும் நண்பன் நானடா. ஒரு பார்வையில் பூ கொடுத்தாய், ஒரு வார்த்தையில் வாழ வைத்தாய், ஒரு மேகத்தை போல் எந்த தேகத்தை மாற்றி வைத்தாய். இறகை போல் ஒரு வேகத்தில் வேகத்தில் வானத்தில் வானத்தில் செல்லுகின்றேன், நிலவை போல் உன்னை தூரத்தில் தூரத்தில் பார்க்கின்ற போதெல்லாம் துள்ளுகின்றேன். நீ எனது உயிராக நான் உனது உயிராக ஓரளவு நெஞ்சத்தில் தோன்றிடும் நேரம். பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு, அடவாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள்